பிரைஸ் தி லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலிருந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 59:17. என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை பாருங்க. தேவன் தான் என்னுடைய பலன், நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஆராதிப்பேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம பலத்தை ஒருபோது நம்பக்கூடாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் இந்த ஆலயத்தை கட்டினேன், நான் இந்த காரை வாங்கினேன், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு. வேதம் சொல்கிறது, நமக்கு நம்முடைய சொந்த பலத்தினால இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம சொல்லணும், இயேசு என் பலன், இயேசு என் நம்பிக்கை, இயேசு என்னுடைய சமாதானம், இயேசு என்னுடைய சந்தோஷம், இயேசு என்னுடைய பாதுகாப்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலம் இயேசு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் கிருபையும் சாந்தமும் அமைதலும் ஆசீர்வாதமும் உள்ள தேவனாயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.